ओम श्री गुरुभ्यो नमः वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விஸ்வாவசு வருடத்து பலன்கள், தமிழ் வருட பலன்கள். எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசியோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இப்போ விஸ்வாவசு வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தமிழ் வருடம் ஆங்கில வருடம் எது இருந்தாலுமே 4 கிரகங்களோட பெயர்ச்சிகள் சுழற்சிகள் தான். அந்த வகையில் சனீஸ்வர பகவான், ராகு கேது, குரு பகவான் சுபகிரகம். சனீஸ்வர பகவான் உங்களுக்கே தெரியும் ஆயுள்காரகன். அது அந்த வகையில் குரு பகவான் தான் வருட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 11/5/2025 மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக கடகராசிக்கு போகிறார். கடகத்துக்கு போயிட்டு அங்கேயே வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைஞ்சு அப்படியே பின்னாடி அதே வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரார். மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்புறம் வருடம் முழுவதும் அவர் மிதுன ராசியிலே இருக்கார். காலச்சக்கர தத்துவத்தின்படி 3வது ராசியில் இருக்கார். அடுத்தபடியாக ராகு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 18/5/2025 அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார். கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/4/2025 அன்னைக்கு நடக்கிறது. சனீஸ்வர பகவான் ஆல்ரெடி மீன ராசியிலே தான் இருக்கார் திருக்கணித பஞ்சாங்கப்படி. இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் கும்பராசியில் இருக்கார். 6/3/2025 அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 அன்னைக்கு தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார். அந்த வகையில் இந்த விஸ்வாவசு வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதொருமை கன்னி ராசி அன்பர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஸ்வாவசு வருட பலன்கள், தமிழ் வருட பலன்கள். வருட பலன்கள்னாலே 4 கிரகங்களோட சுழற்சிகள், பெயர்ச்சிகள். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரகங்கள் குரு, சனி, ராகு, கேது எல்லாருக்குமே பெயர்ச்சி இருக்குது. அந்த வகையில் முதல்ல சுப கிரகத்தை சொல்லிடலாம். குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு அருள் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஓரளவுக்கு சமாளி போய்கிட்டு இருக்கீங்க. இந்த குரு பகவான் 11/5/2025 முதல் உங்களோட ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 10ஆம் இடம் அப்படிங்கும்போது எல்லாரும் பயமுறுத்துவாங்க, என்னென்ன உத்தியோகம் போயிடும், அவ்வளோதான், நீ தலையில் துண்டை போட்டு போயிடுவேன், தொழில் வியாபாரம் நசிச்சு போயிடும். அதெல்லாம் கிடையாதுங்க. மாற்றங்கள் இருக்கும். மாற்றங்கள் எப்படின்னா உத்தியோகத்தில் சப்போஸ் இந்த உத்தியோகம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இதை விட ஏற்றமாக இன்னொரு உத்தியோகம் கிடைக்கும். இல்லை இந்த உத்தியோகத்திலே பதவி உயர்வு கிடைக்கும். சாதாரண அசிஸ்டன்ட் மேனேஜராக இருப்பீங்க, மாற்றம், அப்போ மேனேஜர் போஸ்ட்டு. ஸோ ஒரு இனிமையான மாற்றம் அமையும். அதுமாதிரி புதுசாக வேலை தர குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஜீவனம் அப்படின்னாலே உத்தியோகம், தொழில் வியாபாரம் தான். அந்த தொழில் வியாபாரம் அருமையாக இருக்கும். மாற்றங்களை செய்வீர்கள். வியாபாரத்தில் மாற்றங்களை செய்வீர்கள். அதிரடியான சில திட்டங்களை அறிவிப்பீர்கள். அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல இதெல்லாம் இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இருந்தால் தான் வெற்றி. அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா பரபரப்பாக இருக்கவங்கன்ட்டு 1 மணிக்கு சாப்பிட வேண்டியவன் 3 மணிக்கு சாப்பிடக்கூடாது, 3 மணிக்கு சாப்பிட்றவன் 5 மணிக்கு சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. தனவரவு தாராளமாக வரும். எப்போ உழைச்சா, அது சிம்பிள் லாஜிக். இது நான் சொல்லணுங்கிறது, உழைச்சோம்னா கண்டிப்பாக காசு கிடைக்கும். பக்காவாக உழைச்சோம், பக்காவாக கிடைக்கும். சரியா? அதேமாரி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள். குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுருவீங்க. ஏன்னா வருமானம் வந்தாலே தாராளமாக வாங்கலாம்ல. அடுத்தபடியாக 7ஆம் பார்வை உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடம், சொத்து சுகம் உண்டாகும். திடீர்னு ஏதாவது ஒன்று வாங்கி போட்டுருவீங்க. கடனை வாங்கி எதையாவது ஒன்று வாங்கி போட்டுருவீங்க. அடுத்தபடியாக 9ஆம் பார்வையை உங்களோட பகைருண ரோகஸ்தானத்தை பார்க்குறாரு. உத்தியோகத்தில் முன்னேற்றம் வரணுங்கிறதுக்காக வேலை செய்வீங்க. பகைமை மறையும். நீங்கள் வச்சது தான் சட்டம், அந்த மாதிரிலாம் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. 8/10/2025 முதல் அதிசாரமாக உங்களோட லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதிசாரமாக வேகமாக வரார். அப்படிங்கும்போதே உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கறதுக்காக வரார். அதனால தான் ஜீவனத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு விழுந்து வேலை செஞ்சாலும் அந்த அளவுக்கு இப்போ லாபம் வரும். ஒரு லாபம் வர்றதுக்கு, புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு, உத்தியோகம் இல்லாத குழந்தைகளுக்கு உத்தியோகம், திருமண யோகம் எல்லாமே டக்குன்னு கிடையாது. ஏன்னா அதிசாரம் வேகமாக வரார், வேகமாக நல்லது கொடுப்பார். அதுவும் 11ஆம் இடம் பொன்னவனுக்கு லாபஸ்தானம் ரொம்ப முக்கியம். ஏன்னா 2, 5, 7, 9, 11 ரொம்ப விசேஷம். அந்த குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு உச்சமடைகிறார்.
கடகராசியில் ஒரு உச்சம். அப்போ இந்த குரு பகவானோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சகாயஸ்தானத்தில் விளையாடுது 5ஆம் பார்வை. முயற்சிகள் பலிதமாகும். உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க. அதுவும் உங்களோட வயசில் சின்னவங்க இருக்காங்க பாருங்கள், சகோதர சகோதரி, அவங்களாம் ரொம்ப உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப இதுவரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது, அதெல்லாம் இப்போ கட்டாகி ரொம்ப அந்யோன்யம் அதிகமாகும். அதேமாரி இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நேரம். அடுத்தபடியாக 7ஆம் பார்வை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு. ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். திடீர்னு புனித பயணங்கள் ஏற்படும். குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க. குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு திருப்தியை கொடுக்கும். அடுத்தபடியாக 9ஆம் பார்வை உங்களோட களத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு. களத்திரம் அப்படின்னாலே வாழ்க்கை துணை. வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. திடீர்னு எதிர்பாராமல் இந்த வரன் தேடின்னு இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் டக்குன்னு நல்ல வரன் கிடச்சிரும். கல்யாணம் மேலே டக்குன்னு கொட்டிடும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இந்த குரு பகவான் அதிசாரமாக லாபஸ்தானத்தில் கண்டிப்பாக கொடுப்பார். 18/11/2025 முதல் இந்த குரு பகவான் கடகராசியிலேயே வக்ரகதி அடைகிறார். வக்ரகதி அடைகிறார் அப்படிங்கும்போது லாபஸ்தானத்தில் வக்ரம் அடைகிறார் அப்படிங்கும்போது நம்ம எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், பொறுமையாக வேலை செய்யணும், அவசரப்படக்கூடாது. எல்லா விஷயத்துலையும் நிதானமாக செஞ்சாலே நல்லது. 21/12/2025 முதல் இந்த குரு பகவான் அப்படியே வக்ரகதியிலேயே ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார், 10ஆம் இடத்துக்கு. அப்போ ஏன் அப்படின்னா 11ஆம் இடத்துல புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும்தான், அதனால தான் கொஞ்ச காலம். அதுக்கப்புறம் அப்படியே வக்ரகதியிலேயே உங்களுக்கு மிதுன ராசிக்கு வந்துடுறார். ஜீவனஸ்தானம், ஜீவனத்தில் ஒரு வக்ரகதியில் இருக்கும்போது உங்களுக்கு ஜீவனத்தை உயர்த்துவார். எல்லா விஷயத்திலும் ஒரு உயர்வை கொடுப்பார். நீங்கள் எடுக்கிற காரியங்களெல்லாம் ஒரு உயர்வை கொடுப்பார். ஏன்னா வக்ரகதியில் இருக்கார், நல்லது தான் பண்ணுவார். அடுத்தபடியாக 17/3/2025 முதல் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். நிவர்த்தி அடைஞ்சு ஜீவனஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்கள் பரபரப்பாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். பழையபடி எப்படி, ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது சில பேருக்கு மாற்றங்கள் இருக்கலாம்னு சொன்னேன், முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன்ல, அந்த மாதிரி உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கலாம். அந்த மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டு அதை எப்படி டெவலப் பண்ணி கொண்டு போகணும்னு பார்க்கணும். நீங்கள் உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி. தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன மாற்றம் கிடைக்கும்? சப்போஸ் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு வேறு இடத்துக்கு கொண்டு போய் அந்த பிஸ்னஸை பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஸோ இடமாற்றம், அதான் மாற்றம். கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் ஒரு மாற்றம் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. அந்த மாற்றங்களெல்லாம் நீங்கள் இனிமையாக எடுத்துக்கணும். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான், ஆயுள் காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி களத்திர ஸ்தானத்துக்கு வந்துட்டார். அப்போ களத்திர ஸ்தானத்துக்கு வந்துட்டார்னாலே இந்த இடத்துல சசயோகம்லாம் கிடையாது. ஏன்னா 7ஆம் இடம் அது கேந்திரஸ்தானம். கேந்திரஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் இருந்தால் தான் சசயோகம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற சனீஸ்வர பகவான் 7ஆம் பார்வை ஜென்மராசியை பார்ப்பார். கொஞ்சம் கோபம் வரும், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும், எடுக்கிற முயற்சிகளில் கவனமாக இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக யோசிக்கணும். கரெக்டாக அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடம் முக்கியமாக வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது நடக்கலாங்கிறதுனால அந்த உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடம் அப்படின்னாலே சனீஸ்வர பகவான் அந்த இடத்துல கண்டகச்சனியாக வேலை செய்வார். அவர் பாடங்களை கொடுப்பார், இப்படித்தான் அப்படின்னு. ஸோ அந்த இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிட்டால் ரொம்ப நல்லது. 3ஆம் பார்வை உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு கொஞ்சம் இழுபறியாகும், காலதாமதமாகும். அடுத்தபடியாக 7ஆம் பார்வையை சொல்லிட்டு ஜென்மராசியை பார்ப்பார். ஸோ கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். அடுத்தபடியாக 10ஆம் பார்வை உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. சுகம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? உடல் ஆரோக்கியம் மெயின். அடுத்தது வண்டி, வாகனம், தாயார் வழி உறவுகள், இதெல்லாம் 4ஆம் இடத்துக்கு உண்டானது. படிப்பு, குழந்தைகள்லாம் கடுமையாக படிக்கணும். கன்னிராசி குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும், கூர்ந்து படிக்கணும், என்ன ஏதுன்னு. ஏன்னா கொஞ்சம் மனசு அப்படி இப்படி அலபாயும், இங்கே படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். என்ன தேவையில்லாத டைவர்ஷன்லாம் வரும், அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா படிக்கணும் அந்த குழந்தைகள். அதேமாரி சுகங்கள் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எல்லா விஷயத்துலையும் கவனமாக நம்ம இது. ஏன்னா சனீஸ்வர பகவானோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா அசுப பார்வை, சரியா? கவனமாக இருந்தால் தான் நல்லதுங்க. சரி, வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் பகைரோன லோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல இருக்கார். நல்லது தான். ஏன்னா 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானங்கள்னு சொல்கிறது. அதில் இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களோட பவர் ஜாஸ்தியாக இருக்கும், உங்களோட வேலைகளை அற்புதமாக செய்வீங்க, தொழில் வியாபாரத்தில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, உத்தியோகத்தில் முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, திருக்கணிதம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா, வாக்கியம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு. ரெண்டையுமே நான் சொல்லிட்டேன். அந்த வகையில் 6/3/2026 முதல் இந்த சனீஸ்வர பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களோட களத்திர ஸ்தானத்துக்கு வந்துடுறார்.
ஸோ வாக்கிய பஞ்சாங்கப்படி 6/3/2026 அன்னைக்கு கலத்திரத்துக்கு வரும்போது நீங்கள் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம், நண்பர்களின் விஷயத்தில் கவனம், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுங்க. அடுத்தபடியாக சாயா கிரகங்கள், பாம்பு கிரகங்கள், இருள் கிரகங்கள் அப்படின்னு, நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கலத்திரஸ்தானத்தில் இருக்கார். கலத்திரஸ்தானம் அப்படிங்கும்போது ஏற்கனவே எந்த கிரகம் 7ஆம் இடத்துல இருந்தாலுமே டென்ஷன் தான். ஆனால் இதில் விதிவிலக்கு என்ன அப்படின்னா சுக்கிரன் இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். புதன் இருந்தால் ரொம்ப விசேஷம். 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார், அதெல்லாம் விசேஷம். சந்திரன் இருந்தால் ரொம்ப விசேஷம். இந்த மாதிரிலாம் சுப கிரகங்கள் இருந்தால் ரொம்ப நல்லது. குரு இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் இந்த இடத்துல ராகு பகவான் பாம்பு கிரகம் அப்படிங்கிறனால அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் மத்தியமமான பலன்கள் தான். கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் 26/4/2025 முதல் இந்த ராகு பகவான் உங்களது பகை ருண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 6ஆம் இடம் அற்புதம், சூப்பர். ஏன்னா கும்பராசி பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனோட வீடு. சனி பகவான் நட்பு கிரகம், அற்புதமான பலன்கள். அதேமாதிரி கேது பகவான் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்களோட ஜென்மராசியில் இருக்கார். ஜென்மராசியில் இருந்து ஒரே குழப்பத்தை கொடுத்தார், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை கொடுத்தார், எவ்வளோ பிரச்சனைகள். அவர் இப்போ என்ன பண்ணுறாருனா அதே 26/4/2025 முதல் அப்படியே சிம்மராசிக்கு வந்துடுறார் பின்னோக்கி. அப்போ சிம்மராசி உங்களுக்கு விரயஸ்தானம். ஸோ இந்த ராகு பகவான் பகைருண ரோகஸ்தானம், கேது பகவான் விரயஸ்தானம். ஸோ 6/12 அப்படின்னாலே மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானம் அப்படிங்கும்போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஏன்னா 2 பேருமே மறையிறாங்க. ஏற்கனவே அவங்க மறைந்த கிரகங்கள் தான் இருள் கிரகங்கள். இருள் கிரகங்கள் இன்னும் மறையிறது அப்படிங்கும்போது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இப்போ உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும், செலவுகள் கட்டுப்படும், மனசில் ஆன்மீக சிந்தனைகள் இருக்கும். இப்போ தான் தான தர்மம்லாம் பண்ணணுங்கிற ஒரு யோசனையே உங்களுக்கு வரும். இது வரைக்கும் இல்லை, அடப்போட அப்படிங்கிற மாதிரி எல்லாம் லிபி நடக்கிறது நடக்கும் அப்படின்னு தத்துவமெல்லாம் பேசியிருந்தீங்க. இப்போ யதார்த்தத்துக்கு வந்துடுவீங்க. நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இப்போ கிடைக்கும். உத்தியோகத்தில் பகைருண ரோகஸ்தானம், எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நுணுக்கமாக செயல்படுவீங்க. இப்போ உங்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடிய வருடமாக கண்டிப்பாக அமையும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், சிம்பிள். ஏன்னா பாம்பு கிரகங்கள் இப்போ உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வருது. 18 மாதங்கள் உங்களுக்கு அதிரடி தான். ஸோ அடுத்தபடியாக இந்த சனீஸ்வர பகவான், குரு பகவான். ஸோ வியாழக்கிழமை நவகிரகங்களில் உள்ள குரு பகவான் காயத்ரி சொல்லுங்க. ஓம் ரிஷபத் விஜாயுத்மிகே குருணிகஸ்தாய திமிகி தன்னோ பிரகஸ்பதி பிரச்சோதயாத் 11 தடவை சொல்லுங்க, இல்லை 27 தடவை சொல்லுங்க. நவகிரகங்களில் உள்ள குரு பகவானிற்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அடுத்தபடியாக அதே மாதிரி அதே நவகிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் வஜாய் வித்மிகே கட்கஹஸ்தாய திமிகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் ஒரு 27 தடவை சொல்லுங்க. அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணும்போதே விசுவாவசு வருடம் உங்களுக்கு மிக 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 அற்புதமான ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.